நீங்க என்னதான் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டாலும், நாங்க உங்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில உதவுவோம்ன்னு சொல்லிட்டு, இந்தியா உங்களுக்கு உதவியிருக்காங்க பார்த்தீங்களா? உண்மையிலே இந்தியாவுக்கு இருக்கிற மனசு வேற யாருக்கும் வராது. இப்படி நம்ம இந்தியாவ பாராட்டுற மாரி தான், நம்மளோட அண்டை நாடான வங்கதேசத்துக்கு டீசல் குடுத்து இந்தியா உதவியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப ஈரானுக்கும், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கும் இருக்கிற பிரச்சனைனால, உலகமே ஒரு பெரிய பதற்றத்துல இருக்குங்க. பல நாடுகள்ல கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அதுல ஒரு நாடு தான் வங்கதேசம். ஏன்னா வங்கதேசத்துல டீசல்காண்டியும், பெட்ரோல்காண்டியும் பொதுமக்கள் அவ்ளோ தூரம் லைன்ல நின்னு, இந்த தட்டுப்பாடுல எப்படியாவது பெட்ரோலை, டீசலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. இதனால வங்கதேசமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு. இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாங்க உங்களுக்கு டீசல் குடுத்து உதவுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்தியா வங்கதேசத்துக்கு 5000 டன் டீசல குடுத்து உதவியிருக்கோம். இத நம்ம எப்படி உதவி பண்ணியிருக்கோம் அப்டின்னா, அஸ்ஸாம்ல இருந்து குழாய் வழியா நம்ம வங்கதேசத்துக்கு இந்த 5000 டன் டீசல குடுத்துருக்கோங்க. இந்த மாரி நம்ம இந்தியா வங்கதேசத்துக்கு இந்த இக்கட்டான சூழல்ல உதவி பண்ணியிருந்தாலும், இது பல விமர்சனங்கள கிளப்பியிருக்கு. வங்கதேசம் நமக்கு எவ்ளோ பெரிய ஒரு எதிரி நாடா இருக்காங்கன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது வங்கதேசத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமா? நமக்கு நல்ல சிச்சுவேஷன் இருந்து ஹெல்ப் பண்ணா பரவால்ல. இப்ப எல்லா இடத்துலயுமே கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு இருக்கு. அப்படி இருக்கும்போது, நம்ம நாட்டு மக்களுக்கு போக தான மத்த நாடுகளுக்கு குடுக்கணும். எப்படி வங்கதேசத்துக்கு டீசல் குடுக்கலாம் அப்படின்னு பல பேர் பல விதமான விமர்சனங்கள பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே நம்ம இந்தியால டீசல் தட்டுப்பாடு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாதுங்க. இப்போதைக்கு நமக்கு கேஸ் தட்டுப்பாடு தான் வந்திருக்கு. நம்ம கையிருப்புல போதுமான அளவுக்கு டீசல் வந்திருக்கு. இதனால தான் நம்ம அண்டை நாடான வங்கதேசத்துல ஒரு மோசமான நிலைமை வந்தவுடனே, நம்ம வங்கதேசத்துக்கு 5000 டன் டீசல குடுத்து உதவி பண்ணியிருக்கோம். இன்னும் பல பேர் வைக்கிற விமர்சனங்கள் என்ன அப்டின்னா, நம்ம அவ்ளோ அவசியமா வங்கதேசத்துக்கு உதவி பண்ணணுமா? ஏன்னா வங்கதேசம் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம இந்தியாவுக்கு எதிரா எவ்வளோ விஷயங்கள பண்ணாங்கன்னு தெரியும். அப்பேற்பட்ட வங்கதேசத்துக்கு ஏன் நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்றாங்க. ஆனா, நம்ம இந்தியா வங்கதேசம் கூட ஒரு நீண்ட கால ஒப்பந்தத்த போட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 1,80,000 டன் டீசல் குடுக்கணும் அப்படின்ற ஒப்பந்தத்த போட்டிருக்கோம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் இப்ப நம்ம 5000 டன் டீசல் குடுத்து உதவி பண்ணியிருக்கோம். அதே சமயத்துல நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும், நமக்கு யார் என்ன கெடுதல் பண்ணாலும், நம்ம மனிதாபிமான அடிப்படையில பல நாடுகளுக்கு நம்ம உதவி பண்ணியிருக்கோம். அதே மாரி தான் இப்ப வங்கதேசத்துக்கு உதவி பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம துருக்கி ஏன் இதே வங்கதேசத்துக்கு கூட கொரோனா காலகட்டத்துல கோவிட் வேக்சின்ஸ் குடுக்குறது, துருக்கிக்கு நிலநடுக்கம் வந்தப்ப நம்ம எவ்வளோ விஷயங்கள குடுத்து உதவுறது அப்படின்னு, பல விஷயங்கள்ல நம்ம உதவி பண்ணியிருக்கோம். ஆனா அந்த உதவிகள அந்தந்த நாடுகள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதா விஷயமே. இப்ப வங்கதேச அரசு நம்ம இந்தியாவுக்கு எதிரா செயல்பட்டாங்க அப்படின்னோனே, நம்ம வங்கதேசத்துக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையில உதவி பண்ணாம விட்டோம் அப்படின்னா, அங்க உள்ள மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அந்த அரசு பண்ற தப்புனால அங்க உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்க? அதனால அந்த மக்களோட நலன் கருதி தான் நம்ம இந்த மாரி மனிதாபிமான அடிப்படையில உதவி பண்றோம். அதனால இந்த விஷயத்துல வங்கதேசத்துக்கு போய் உதவி பண்ணணுமா? இப்படி உதவி பண்ணணுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே கேட்கவே முடியாது. இந்த ஒரு விஷயத்த இந்திய மக்களாகிய நம்ம நெனச்சு ரொம்ப பெருமை தான் படணும். இந்த மாரி சமயத்துல நம்ம உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இதே மாரி இந்தியா மனிதாபிமான அடிப்படையில நம்ம பல நாடுகளுக்கு உதவி பண்ணுவோம். இன்னமும் பண்ணணும். இப்ப இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.